3.3ல செகண்ட் பார்க்குறோம் expand first sum 3 plus m the whole cube என்னது 3 plus m the whole cube இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா a plus b the whole cube என்ன ஃபார்முலா a plus b the whole cube அதுக்கு என்னன்னா a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube எப்படி சொல்லுவோம் a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube இது நம்ம என்ன பண்ணலாம்னா 5 டைம்ஸ் சொல்லலாம் ஓகேவா எப்படி a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube இப்போ இந்த நம்ம ஃபார்முலா மெமரி பண்ணியாச்சா பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மேட்டுக்கு இதை சேஞ்ச் பண்ண போறோம் ஓகேவா இங்க a அப்படிங்கிறது என்னது இங்க a b ன்னு வெச்சுக்குங்க a 3 b வந்து என்னது m அப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறோம் a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணிட்டோம் இல்லைங்களா இதே மாதிரி நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ இதை வச்சு இது என்ன ஃபார்மில் இருக்குது இந்த என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இப்போது இந்த சம்மை அப்படியே எழுதுகிறோம் 3 plus m the whole cube அப்போது a இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம என்ன போடுவோம் 3 b இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன போடுவோம் m அப்போ ஃபஸ்ட்டு a கியூப்னு இருக்குது a ஓட மதிப்பு என்னது சாரி a ஓட வேல்யூ என்னது 3 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர் என்ன அர்த்தம் a ஸ்கொயர் அப்போ aக்கு ஸ்கொயர் வரணும் என்ன ஆகிடும் 3 ஸ்கொயர் இன்ட்டு b ஓட வேல்யூ என்னது m ப்ளஸ் 3 இன்ட்டு a ஓட வேல்யூ 3 இன்ட்டு நெக்ஸ்ட் என்னப்பா இருக்குது b ஸ்கொயர் b ஓட வேல்யூ m அப்போ என்ன ஆயிரும் m ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் b ஓட வேல்யூ என்ன கண்ணு m அப்போ m கியூப் சரி இப்போ 3 கியூப்னா என்ன அர்த்தம் 3 எவ்வளோ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் 3 டைம்ஸ் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3s are 9 9 3s are 27 இந்த மாதிரி நம்ம சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அப்போ இங்கே என்ன எழுதுவோம் 27 ப்ளஸ் 3 இன்ட்டு இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது 3 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் 3 இன்ட்டு 3 3 3s are 9 இப்போ என்ன வரும் 9 இன்ட்டு m ப்ளஸ் 3 3s are 9 into m squared plus m cube next என்ன பண்ணுவோம் 27 plus 3 9s are 27m plus 9m squared என்ன பண்ணுவோம் இங்கே mக்கு பிஃபோரில் என்ன இருக்கிறது அர்த்தம் 1 இருந்துச்சு 1 into 9 9 இந்த m squared அப்படியே வரும் plus m cube ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 3 plus m the whole cube equal to 27 plus 27m plus 9m squared plus m cube ஓகேங்களா ஈஸியாக இருக்கா இது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா m cube முன்னாடி வர மாதிரி எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் m cube plus 27m plus 9m squared plus 27 ஓகேவா திரும்ப
m cube. Next square கொண்டு வந்துடலாம். 9m squared plus 27m plus 27. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 2a plus 5 the whole cube ப்ளஸில் இருக்குது the whole cube. அப்போ என்ன ஃபார்முலா? ஒரு டைம் ஃபார்முலா சொல்லிடலாமா? a plus b the whole cube equal to a cube plus 3a square b plus 3ab squared plus b cube. இல்லையா? இதுதான் ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன கண்ணுங்க? a bன்னு எழுதிட்டோம். ஏவோட வேல்யூ 2a, பியோட வேல்யூ 5. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாமா? a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube. இப்போது சம்மா அப்படியே எழுதுகிறோம். 2a plus 5 the whole cube equal to a ஓட வேல்யூ என்னது? 2a the whole cube, அதாவது 2க்கு கியூப் இருக்குது, ஏக்கு கியூப் இருக்குது, ப்ளஸ் 3 into a ஸ்கொயர். a ஓட வேல்யூ 2a. இப்போ 2a the whole square into b என்னப்பா? 5 ப்ளஸ் 3 into a ஓட வேல்யூ 2a into b ஸ்கொயர் என்னது? 5. இப்போ b ஸ்கொயர்னா 5 ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப்னா 5 கியூப். ஓகேவா? இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்குவோம், அதனால் செப்பரேட் பண்ணி பிரிச்சுக்கலாம். அப்போ 2a த ஹோல் கியூப்னு என்ன அர்த்தம்? 2க்கு கியூப் இருக்குது, ஏக்கும் கியூப் இருக்குது. அப்போது 2 கியூப் இன்ட்டு a கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயர்டு இன்ட்டு a ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ப்ளஸ் 3 இன்ட்டு 2a இன்ட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 கியூப். ஓகேவா? இப்போ 2 கியூப்னா என்னப்பா அர்த்தம்? 2 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2 2s are 4, 4 2s are 8. 8a கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 2 ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம்? 2 இன்ட்டு 2. 2 2s are 4. இப்போ 4a ஸ்கொயர்டு இன்ட்டு 5 ப்ளஸ் 3 into 2a into 5 squared எப்படி எழுதுவோம்? 5 into 5. 5 5s are 25 plus 5 cube na 5 into 5 into 5. 5 5s are 25 into 5 போட்ட என்ன வரும்? 125. ஓகேவா? 125. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8a cube plus 3 4s are 12 a squared into 5 plus என்ன பண்ணலாம்? 3 2s are 6a into 25 plus 125. ஓகேவா? இப்போ 8a cube plus 12 5s are 60a squared plus 25யும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 25ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5 6 are 30, பேலன்ஸ் 3 இருக்கும். 2 6 are 12, 12 plus 3 15. 150a plus 125. என்ன பண்ணிட்டோம்? இங்கே இந்த மல்டிப்ளை பண்ணும்போது இந்த a இது நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம், இந்த வேரியபிளும் சேர்ந்து வந்துடும். ஓகேவா? இப்போ என்ன கிடச்சிருக்கு? 8a cube plus 60a squared plus 150a plus 125. எப்படி நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் வர மாதிரி நம்ம ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணணும். 2a the whole cube அப்படின்னு என்ன அர்த்தம்? 2க்கு கியூப் இருக்குது, ஏக்கு கியூப் இருக்குது. ஏன் அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது? 2a, பியோட வேல்யூ 5. அப்போ அடுத்தது 3a squared bனா ஏவோட வேல்யூ என்னது? 2a. அப்போது 2a the whole square அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் 52 the whole cube. ஃபோர்த்து சம் போட போகிறோம். 52 the whole cube. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 + 2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா
52 the whole cube na 52 எப்படி எழுதுவோம் 52 the whole 52 cube அப்படினா 52 into 52 ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுக்கு பதிலா இது எப்படி எழுதிக்கலாம் 50 plus 2 the whole cube ன்னு எழுதிக்கலாம் 50 plus 2 the whole cube ன்னு எழுதலாம் அப்ப இது எந்த ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole cube ஃபார்மட்டுக்கு வந்துருச்சுங்களா இந்த 52 எப்படி எழுதலாம் 50 plus 2 ன்னு எழுதலாம் சரி ஓகே அப்போ 42 எப்படி எழுதலாம் 40 plus 2 ன்னு எழுதலாம் ஏனா மல்டிப்ளை பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக ஓகேவா அப்ப இங்க கியூப் கொடுத்தங்காட்டி இங்க கியூப் வந்தாச்சு இப்போ a ஓட வேல்யூ என்னது 50 b ஓட வேல்யூ என்னது 2 என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole cube ல இருக்கு a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cubed இருக்குங்களா இப்போ a ஓட வேல்யூ என்னது 50 the whole cube plus 3 into a squared a ஓட வேல்யூ 50 இப்போ 50 square into b ஓட வேல்யூ 2 plus 3 into a ஓட வேல்யூ 50 into b ஓட வேல்யூ 2 இப்போ b square னா 2 square plus b cube அப்படினா என்ன வரும் 2 cube ன்னு வரும் இப்போ இந்த 50 cube னா என்ன அர்த்தம் 50 ஐ 3 times multiply பண்ணும் 50 into 50 into 50 ஓகே இங்க எவ்வளவு zeros இருக்கு 1 2 3 அப்ப என்ன பண்ணுவோம் 3 0-வை ஆட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் 0-வை மறந்துருவோம் 5 5s are 25 5 5s are 25 25 5s are 125 ஓகேங்களா அப்ப இங்க என்ன வரும் 1,25,000 plus 3 into 50 square இது எப்படி எழுதுவோம் 50 into 50 எவ்வளவு zeros இருக்கு 2 zeros இருக்கா 2 zeros போடுறோம் 5 5s are 25 but 2500 into 2 plus 3 into 50 into 2 square என்ன வரும் 2 2s are 4 plus 2 cube எப்படி எழுதுவோம் 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 இந்த 8 இங்க வந்துரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா 1,25,000 plus இத மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் இந்த 2 0-வை ஆட் பண்ணிடுவோம் இந்த 0 மறந்துறணும் இது வந்து இப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண கூடாது மறந்துறணும்னு சொல்றதுக்காக நான் இது வந்து லைட்டா இது பண்ணிருக்கேன் 3 5s are 15 balance 1 3 2s are 6 6 plus 1 7 into 2 plus 3 50s are 150 into 4 plus 8 into 4 plus 8 next என்ன பண்ணுவோம் 1,25,000 plus இந்த 2 நம்பர்ஸையும் நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம் இல்லைங்களா அப்ப இந்த 2 0-வை ஆட் பண்ணிக்கோ 0-வை மறந்துறோம் 5 2s are 10 balance 1 இருக்கும் 7 2s are 14 14 plus 1 15 plus இங்க 1 0 இருக்கு 1 0-வை ஆட் பண்ணிக்கோ 0 மறந்துறோம் 5 4s are 20 balance 2 இருக்கும் 1 4s are 4 4 plus 2 6 plus 8 ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போறோம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம் 1,25,000 15,608 என்ன பண்ணும் ஆட் பண்ணும் ஆட் பண்ண வரும் 8 0 6 5 plus 5 10 1 இருக்கும் 1 plus 2 3 3 plus 1 4 1 இப்போ 1,40,608 என்ன கிடைச்சிருக்கு 1,40,608 இதை எப்படி எழுதலாம் 100 plus 4 the whole cube எழுதலாங்களா 104 எப்படி எழுதலாம் 100ஸ்ல வர மாதிரி எடுத்தோம்னா 100 plus 4 the whole cube எழுதலாம் இதுல a ஓட வேல்யூ 100 b ஓட வேல்யூ 4 போன சம் போட்ட மாதிரியே தான் a b ஓகே இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா a plus b the whole cube equal to a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube ஓகேங்களா
இப்போது ஏவோட வேல்யூ என்னது 100. அப்போ ஏ க்யூப்னா 100 க்யூப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100. அப்போ ஏ ஸ்கொயர்னா 100 ஸ்கொயர்டு இன்ட்டு பியோட வேல்யூ 4 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 100 இன்ட்டு பியோட வேல்யூ 4. அப்போ பி ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் பி க்யூப்னா 4 க்யூப். இப்போது இந்த 100 க்யூப் எப்படி எழுதுவோம்? 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகே, இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. இப்போ 6 ஜீரோ ஆட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 ஆட் பண்ணிட்டோம். நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ஜீரோவை மறந்துடணும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு 1 1 1 இன்ட்டு 1 1 அவ்வளோதான். அப்போ இது எப்படி நம்ம எனக்கு இது சொல்ல தெரியலன்னா நம்ம பிளேஸ் வேல்யூ வச்சு சொல்லலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. ஓகேங்களா? அப்போது எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? இங்கே 2 4 6 இருக்குது. 1 2 3 4 5 6. இப்போ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? 10 lakh அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் எப்படி கண்ணு எழுதுவோம்? 100 இன்ட்டு 100. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 4 ஜீரோஸ் இருக்கா? 4 ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. நான் என்ன சொன்னேன்? இதை மறந்துடணும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 இன்ட்டு 1 1. என்ன வந்திருக்கு? 10,000 இன்ட்டு 4 ப்ளஸ் 3 இன்ட்டு 100 இன்ட்டு 4 ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 4. 4 4s are 16 ப்ளஸ் 4 க்யூப் எப்படி எழுதுவோம்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. 4 4s are 16. 16 4s are 64. 64 வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 10 lakh ப்ளஸ் இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 1 2 3 4. 4 ஜீரோவை போடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை மறந்துடுவோமா? பேலன்ஸுக்கு நம்பர் என்னது? 1 3s are 3 3 4s are 12 ப்ளஸ் இங்கே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோஸ் இருக்குது. ஆட் பண்ணிட்டோம், மறந்துடுவோம். 1 3s are 3 3 16s are 48 ப்ளஸ் 64. இப்போ ஈஸியாக இருக்குங்களா? என்ன பண்ணிட்டோம்? 3ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 3 16s are 48. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். எப்படி? 10 lakhs. அடுத்தது இது எப்படி சொல்லுவோம்? 1,20,000. நெக்ஸ்ட்டு 4,800. நெக்ஸ்ட்டு 64. என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணும். 0 கூட 4 ஆட் பண்ணால் 4, 0 கூட 6 ஆட் பண்ணால் 6, 0 கூட 8 ஆட் பண்ணால் 8, 0 கூட 4 ஆட் பண்ணால் 4, 0 கூட 2 ஆட் பண்ணால் 2, 0 கூட 1 ஆட் பண்ணால் 1 1. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 1 ones, tens, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போது 11,24,864. ஓகேங்களா? எப்படி சொல்லுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh. அப்போ 11,24,864. ஓகேங்களா?